ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் பேசும்போது தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள் இன்னொருவருடைய மனைவியோடு இருந்த நாட்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரங்கமே அதிர்ச்சியில அமைதியாயிடுச்சு. ஒரு 5 செகண்ட் கழிச்சு அவர் சொல்றாரு, அந்த இன்னொருடைய மனைவி என்னுடைய அம்மா அப்படின்னு சொன்ன உடனேயே அரங்கம் அதுல கைத்தட்டல்கள் பயங்கரமா இருக்கு. அங்க இருந்த ஒவ்வொருவருமே அவருடைய பேச்சுல இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இதை கேட்ட நம்மால் ஒருத்தர் வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த உடனே, என்னுடைய வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள் இன்னொருடைய மனைவியோடு இருந்த நாட்கள்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் மண்டையில ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது. அவர் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டுல தான் அட்மிட் ஆயிருந்தாரு. அப்போ அவங்க மனைவி பக்கத்துல வந்து, எப்படி இருக்கீங்க, வலிக்குதான்லாம் கேட்கல, யார் அந்த இன்னொருத்தன் பொண்டாட்டின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, அந்த இன்னொருடைய மனைவியினுடைய அம்மான்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்போதுமே ஒருத்தர் பேசும்போது அவங்க என்ன பேச வராங்க, எதை பத்தி பேச வராங்கன்னு தெரிஞ்சுக்காம நாமளா ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஒரு சில சமயம் நாம விளைவுகளை ஏற்படுத்திடுவோம், ஒரு சில சமயம் அந்த விளைவுகளுக்கு உட்பட்டுருவோம். இது ரெண்டுமே வேண்டாம்.